அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். இப்படியும் ஒரு மேன்மையான மகனோ என்று பரதனை பார்த்து கோசலை தாய் வியத்த. பாடல் எண் 912. இப்படியும் ஒரு மகனோ, இவன் அன்பின் இயற்பொருளோ, அப்படியும் பொருந்தாதே அகில இன்ப வயற்பொருளை ஒப்பிடவும் முடியாத உயர்வனைத்தின் உயர் பொருளை தப்பாயும் நினைத்தேனே தாய்மை நெஞ்சும் துயில் பொருளே. இதுவே 912வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இப்படியும் ஒரு மகனோ, இவன் அன்பின் இயற்பொருளோ என்ற முதல் வரிக்கான விளக்கம். பரதனுடைய நல்ல உள்ளத்தை கண்ட அந்த கோசலை தாயானவள், இப்படி கூட ஒரு உயர்ந்த மகன் இருப்பானோ, இவன் ஒருவேளை அன்பின் இயற்பொருள் என்கிற மெய்மை ஈயமாய் ஆவானோ, இவனே அன்பின் சடப்பொருள் ஆகிய அன்பின் அவதாரமாய் வெளிப்பட்டவன் ஆவானோ, அப்படியும் பொருந்தாதே அகில இன்ப வயற்பொருளை. அப்படி சொன்னால் கூட அது முழுமையாக பொருந்தாதே. ஏனென்றால் உலகனைத்தும் இன்பத்தின் வயற்பொருள் என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்பத்தின் விளைச்சல் நிலமாக திகழக்கூடிய இந்த மேன்மையான இன்ப வயற்பொருளாக திகழக்கூடிய இந்த பரதனை ஒப்பிடவும் முடியாத உயர்வனைத்தின் உயர் பொருளை ஒப்பீடே செய்ய முடியாத வகையிலே இறைவன் திகழ்வதைப் போலவே, இறைவன் அனைத்தையும் விடவும் மேலானவன் என்பதால் எதனோடும் இறைவனை ஒப்பிட முடியாது. அந்த வகையிலே இந்த பரதனும் ஒப்பீடே செய்ய முடியாத வகையில் அனைத்து உயர்வுகளுக்கும் மேன்மையான உயர்வானவனாய் திகழ்கிறான். அத்தகைய உயர்வான பொருளாய் திகழக்கூடிய இந்த பரதனை தப்பாயும் நினைத்தேனே தாய்மை நெஞ்சும் துயில் பொருளே. அத்தகைய மேன்மையான இவனை போய் தப்பாகவும் நினைத்து விட்டேனே. அனைத்து உயிர்களுக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடியது தாய்மை நெஞ்சம். அத்தகைய தாய்மை நெஞ்சத்துக்கும் கூட அந்த தாய்மை நெஞ்சம் அடையக்கூடிய துயர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையிலே தாய்மை நெஞ்சமும் துயிலக்கூடிய தொட்டிலாக, அந்த தாய்மை நெஞ்சத்துக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு தொட்டிலாக, துயில் பொருளாக திகழக்கூடிய இவனை நான் தப்பாகவும் நினைத்து விட்டேனே. இவன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று எண்ணி அந்த கோசலை தாய் உள்ளம் நெகிழ்ந்து போனாள். இதுவே 912வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 913வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.